ஜெபிச்சு எல்லாத்துக்கும் நன்றி. ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பம். அவங்க சாட்சி ஆரம்பிக்கிற போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருப்போம். எல்லாருக்கும் என்ன சொன்னாங்க? வணக்கம். நாங்கள் ஆமாம், நம்மளுடைய பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி, அதனால் ஆண்டவர் அறியாத குடும்பம் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அதை சாட்சியாக வந்து இந்த சபையில் சாட்சியாக சொல்லணும். அநேகருக்கு ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தைரியமாக வந்து சொன்னாங்கல்ல. இதுவும் அவங்க அநேக அற்புதங்களை, ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வாங்க. அடுத்தது ஒரு சாட்சி, அதாவது திடீர்னு வந்த ஒரு சாட்சி. நம்ம இங்கே இது ஒருங்கிணைந்த ஆராதனை. நம்ம இது ஒரு சபையா இல்லை, பல சபைகளாய் கூடி தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். வேதத்தில் நீங்க பார்க்கிற போது எங்கெல்லாம் ஒரு மனமா கூடினாங்களோ அங்கெல்லாம் அசாதாரணமான வல்லமைகள் நடந்ததை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல நீங்க ஏதோ எல்லா சபைகளும் கூடி நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. இங்கேயும் பல அனுபவங்கள் பல பேர் ஆராதனை சமயத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அதன்படி ஒரு ஹிந்தி ஒரு சகோதரிக்கோ ஒரு சகோதரனுக்கோ யார் இருந்தீங்க சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்கீங்கள. ஆமாம், அவங்க ஒரு சாட்சி தானே. அவங்க ஆக்சுவலாக ஹிந்தி பீப்புள். அவங்க இந்த ஆராதனை சமயத்தில் அவங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைச்சிருக்குது, அதை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா பார்த்தா நமக்கு தெரியும், ஒன்றா இணைஞ்சு ஒரே குடும்பமாக பல சபைகள் கூடி நம்ம ஆராதிக்கிற போது நமக்கு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக அந்த சாட்சிகளை உங்களுக்கு முன்பாக நாங்கள் நிறுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பிள்ளைங்க. ஆனால் எனக்கு அவங்க பேசுகிறது எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. அரிசியெல்லாம் வாங்கி கொடுப்பேன், அப்படி பழக்கம். ஆனால் எப்படியாவது பிரயாசப்பட்டு இந்த பிள்ளைங்க தாய் தகப்பனை விட்டு இங்கே இருக்கும்போது எப்படியாவது நம்ம சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் நான் பேசுகிற எதுவுமே புரியாது. ஆனால் இவங்களை வச்சு மேனேஜருக்குன்னா ஹிந்தி புரியும். எப்படியாவது பேச வச்சு சபைக்கு கூட்டிகிட்டு வரணும்னு இன்னைக்கு நாங்கள் நேற்று 2-3 நாளாக பிரயாசப்பட்டோம். இன்னைக்கு நேற்றுக்கு அவங்களே கூப்பிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் இவங்களை வச்சு பேச வச்சாங்க. இப்போ அவங்களுக்கு இங்கே வந்த பிறகு தேவனுக்கு மொழி தேவையில்லை, தேவனுக்கு எல்லா மொழியும் தெரியும். நமக்கு தெரியலனாலும் ஏசப்பாவுக்கு எல்லா மொழியும் தெரியும். அவங்கள விசேஷமாக ஏதோ அபிஷேகிச்சிருக்காரு, அதை அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியாது. சிஸ்டர் வந்து தமிழில் பேசுவாங்க. बोलिए जो यीशु मसीह आपको वाक्य वो बोलिए। हेलो, मैं तो उड़ीसा की हूँ, मैं हिंदी वाली हूँ। यहाँ का भाषा तो नहीं जानती हूँ, पर मेरे को समझ में नहीं आती है यहाँ का भाषा। तो घर में उड़ीसा घर में एक बार ऐसे ही प्रोग्राम हुआ था, तो यीशु मसीह मेरे को ऐसे आके ऐसे हो गया, आँख बंद कर दे तो ऐसे हो गया। तो आप फिर भी मेरे को भाषा नहीं जानती हूँ, लेकिन फिर भी मेरे को आँख बंद करके मेरे परिवार को कुछ नहीं होना चाहिए, मेरे मम्मी पापा को कुछ नहीं होना चाहिए, इसलिए मेरा परिवार अच्छा ही होगा, अच्छा ही रहे। इसलिए मैं आँख बंद कर प्रार्थना की, तो यीशु मसीह मेरे को मौका दिया अभी यहाँ के भाग लेने के लिए मौका दिया। इसलिए गॉड से ही प्रार्थना करती हूँ कि मेरा परिवार अच्छा से रहे। और यहाँ आके मेरे को खड़ा किया, मैं तो सोचती भी नहीं कि यहाँ के बोलूँगी कुछ। सबको धन्यवाद, थैंक यू. நமக்கு சோத்திரம் மகிமை உண்டாக. அவங்க வந்து ஒடிஷா, அங்கே வந்து ப்ரேயர் போவாங்களாமா, அபிஷேகப்பட்டிருக்கிறாங்க, நாசம் எடுத்துருக்குறாங்க. ஆனால் ரொம்ப நாள் ஊர் வந்து இங்கே பிழைக்க வந்தவங்க ரொம்ப அவங்க மனதில் கவலைகள், வேதனைகள், துக்கங்கள், மொழிகள் தெரியாமல் இருக்கிறதால சில விஷயங்கள் அவங்களால ஷேர் பண்ண முடியாமல் இருந்தது. நிறைய நாள் வந்து அவங்களுக்கு ஒரு ஏக்கம், சர்ச்சுக்கு போகணும், எங்கே இருக்குது எவ்வளோ இருக்குன்னு அவங்க தேடி கொண்டு இருந்தாங்களாமா. மினி சிஸ்டர்கிட்ட பேசுனதால எங்களுக்கு நாளான்னைக்கு ப்ரோக்ராம் இருக்குது, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், பெரிய ஒரு மீட்டிங்கு 22 சபை சேர போனதால நாங்கள் வந்து கூடுறோம், நீங்கள் வர முடிஞ்சால் வாங்க சொல்லிட்டாங்களாமா. அப்புறம் வந்து இவங்க வந்து காலையில் 3 தடவை ஃபோன் பண்ணி பேசினாங்க.
நாங்கள் இத்தனை மணிக்கு ரெடியாக இருக்கோம், நீங்களும் வாங்க. நாங்களும் அவங்க வருவாங்களோ என்னமோன்னு நினச்சிருந்தோம். அப்போ நான் தான் சொன்னேன், உங்களுக்கு முடிவு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்க அப்படின்னு. இந்த மகன் ரொம்ப பாரத்தோடு வந்தால் ஜெபம் பண்ண ரொம்ப அபிஷேகத்தில் நிரம்பி தன்னை அறியாமல் அழுக ஆரம்பிச்சிட்டான். அவங்க ரொம்ப கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறதால கொஞ்சம் அச்சப்படுறாப்படி. அதனால் வந்து இங்கே வந்து ஜெபம் பண்ணதால அம்மா அப்பா இல்லையாம்மா, அம்மா அப்பாலாம் விட்டுட்டு வந்து இங்கே ஊரை விட்டு இருக்கிறதால ரொம்ப ஒரு சொல்ல முடியாத சூழ்நிலைலாம் அவங்கள்ட்ட இருக்குதாம்மா. அதனால் இந்த ஆலயத்துக்கு வந்து ப்ரேயரில் அட்டன் பண்ணதால இந்த அபிஷேகம் வந்து ஆவியானவர் வந்து மனசு திருப்திப்படுத்திருக்கிறாங்க. சந்தோஷம், ஒரு புது சந்தோஷம் கிடைச்சிருக்கு. அதுக்காக அந்த மகன் சொல்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இந்திக்காரங்களால் ரசிக்கப்படணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம எல்லாரும் ஜெயிச்சுக்கலாம். ஏன்னா அவங்க முடி தெரியாமல் இருக்கிறதால ரொம்ப கஷ்டப்பட கருத்தர் அவங்களையும் தொடரணும், கருத்தர் போடாமல் சொல்லணும். ஒரு அறிவிப்பு மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம். இந்த எஸ்ஐஏஜி ஸ்தாபனத்தின் மூலமாக சிறப்பாக வாலிபர் ஊழியம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சபையில் வருகிற வாலிபர்களை விசேஷித்த விதத்தில் தனி கவனம் வைத்து அவர்களை உருவாக்குவதில் நம்முடைய ஸ்தாபனம் ஒரு டிபார்ட்மெண்ட்டே வைத்து அந்த வாலிப ஊழியத்தை சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த வாலிப ஊழியத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிற பாஸ்டர் பிரேம் அவர்கள் முன்பாக வந்து ஒரு சில அறிவிப்புகளை மாத்திரம் நமக்கு முன்பாக சொல்வார்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த வருட வாலிப குழுவினுடைய ஒரு வீடியோ நம்முடைய பக்கத்தில் இருக்கு. இந்த வீடியோ கிளிப் பாருங்க. தேவன் தந்தருளின நமது சிஜியின் இந்த ஆண்டிற்கான தரிசனம் தேவனுக்கு பயப்படுகிற சந்ததி மற்றும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டும் ஊழியர்களை எழுப்புவதன் மூலம் ஒரு புது யுகத்தை ஆவிக்குரிய உலகில் உண்டாக்குவது. நமது சிஜியின் மெகா வேதவினா போட்டிற்கான ஹால் டிக்கெட்ஸ் உங்களது சபைக்காக வாங்கிவிட்டீர்களா? மெகா வேதவினா போட்டி விபரம். இந்த ஆண்டு நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். ஜூனியர் பிரிவு 19 வயதிற்குள் நீதிமொழிகள் முதல் 16 அதிகாரத்திலிருந்து 50 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டு 35 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி பெறலாம். சீனியர் பிரிவு 20 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் கலந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் முழுவதும் 31 அதிகாரங்களில் இருந்து 100 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். 70 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி பெறலாம். மெகா பரிசு கூப்பன் திட்டம். மெகா பரிசு கூப்பன் திட்டத்தின் முகாந்திரத்தை நமது ஸ்தாபன ஊழியர்கள் அறிந்து செயல்பட விரும்புகிறோம். 2026 சிஜி மாநில முகாமின் மூலம் அநேக வாலிபர்கள் வாழ்வில் மறுரூபத்தை ஏற்படுத்த உங்களது மேலான பங்களிப்பே எங்களின் தேவை. நம்முடைய சபை விசுவாசிகள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துங்கள். தேவையான அளவு கூப்பன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜனவரி 2026 14, 15 ஆகிய தினங்களில் நடைபெறுகின்ற மாநில முகாமில் குழுக்கள் முறையில் அதிர்ஷ்டசாலிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரவருக்கான பரிசுகள் வழங்கப்படும். மெகா வேதவினா போட்டி ஹால் டிக்கெட்ஸ் மற்றும் மெகா பரிசு கூப்பன்கள் இங்கு இருக்கும் சிஜி ஸ்டாலில் விசிட் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். நமது தென்னிந்திய தேவசங்க சபைகளின் கிறிஸ்துவின் சேனாபதி. அல்லேலூயா. இந்த வருடம் சிஜியினுடைய அறிவிப்பு. இது யாரெல்லாம் ஹால் டிக்கெட் வாங்கியிருக்கீங்க? உங்கள் சபைகளில் வேதவினா போட்டிக்கான ஹால் டிக்கெட் வாங்கியிருக்கீங்களா? வாங்காதவங்க சபைகளில் இருந்து நான் ஹால் டிக்கெட் இன்னும் வாங்கலேன்னு சொல்கிற யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் கூப்பிட்டு தரேன். இப்போவே உங்களுடைய சபையின் பேர் போட்டு நீங்கள் பதிவு செய்துக்கலாம். எழுதுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கையை தூக்குனீங்கன்னா கூப்பன் நான் கொடுப்பேன். யாரெல்லாம் விருப்பப்படுறீங்க? ஆர்வம் இருக்கிறவங்க கீழே ஸ்டாலில் இருக்கு ஹால் டிக்கெட் நீங்கள் வாங்கி கொள்ளும்படி அன்புடன் கேட்குறோம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடக்கிறதான மண்டல மாநில அளவில் நடக்கிறதான மெகா வேதவினா போட்டின்னா உங்களுடைய சபைகளிலே ஜூனியர் பிரிவிலே சீனியர் பிரிவிலே எத்தனை பேர் கலந்து கொள்கிறார் என்ற விவரத்தை ஊழியர் அவர்கள் தெரிவித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்கிறோம். மெகா வேதவினா போட்டியில்
திருப்பூர் மண்டலத்தில் அதிக மதிப்பெண் எடுக்கிற சீனியர் ஜூனியர் பிரிவுக்கு உண்டான அதிக மதிப்பெண் எடுக்கிறவர்களுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு பரிசு சீனியர் பிரிவிலும் ஜூனியர் பிரிவிலும் கொடுக்க இருக்கிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி நடக்க இருக்கிறதான மண்டல அளவிலான வாலிபர் கூடுகையிலே யாக்கோபு புஸ்தகத்திலிருந்து மனப்பாட வசனங்கள் கேட்கப்படும். போட்டிக்கான வயது 8 வயதிலிருந்து 13 வயது வரை உள்ளவர்களுக்கு முதல் 2 அதிகாரம், 14 வயதிலிருந்து 19 வயது வரை உள்ளவர்களுக்கு 1 முதல் 4 அதிகாரங்கள், 20 வயது முதல் 35 வயது வரை உள்ளவர்களுக்கு யாக்கோபு புத்தகம் 5 அதிகாரமும் எழுத்து வடிவிலே நீங்கள் எழுத வேண்டும். மனப்பாட வசனம். அக்டோபர் 2ஆம் தேதி மண்டல அளவிலே நடக்கும் வாலிபை கூடி போட்டி நடக்க இருக்கிறது. இந்த போட்டிக்கான விவரம்: இசை போட்டி, கீபோர்டு மற்றும் பேட். வயது 8 வயது முதல் 12 வயது வரை ஜூனியர், 17 வயது முதல் 19 வயது வரை, 20 வயது முதல் 35 வயது வரை நீங்கள் கலந்து கொள்ளலாம். சபைக்கு 2 பேர் மட்டும் கலந்து கொள்ளவும். தனிப்பாடல் 13 வயதிலிருந்து 19 வயது மற்றும் தாய்வாய் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை தேங்க்யூ பாஸ்டர். நீங்கள் வந்தது குறித்து மிகுந்த சந்தோஷம். உற்சாகமாக இருக்கீங்களா? ஆமாம். ஆண்டவருடைய வார்த்தை பாஸ்டர் வந்து கேட்க போகிறான்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஹோம்ஒர்க் செய்து வந்தீங்க? ஆமாம். பாஸ்டர் மறந்து தான் ஞாபகப்படுத்திடுறேன். ஆமாம், நாங்களாம் செஞ்சோம் பாருங்களேன். என்ன ஹோம்ஒர்க்கு? எனக்குள்ளே ஜீவன் இருக்குது. எத்தனை முறை? 50 முறை. 50 முறை. ஆமாம், நேற்று முடிஞ்ச முறை. அதாவது மறந்தவங்க இன்னைக்கு பாஸ்டர் ஞாபகப்படுத்துவாங்கன்னு தெரியாது. இப்போ அருமையான பாஸ்டரோட கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்கலாமா? நெருக்கமாக இருக்குது. ஜீசஸ், தேங்க்யூ, 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 தேங்க்யூ. இதோ சகோதரர்களும் சகோதரிகளும் ஒருமித்து, பைபிள்ல சகோதரிகள் போடல, நான் சேர்த்துக்கிட்டேன். அவங்கள மிஸ் பண்ணக்கூடாது. ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, ஒருமித்து ஆராதிக்கிறது கூட கிடையாது, ஒருமித்து ஜெபிக்கிறது கூட கிடையாது. ஒருமித்து வாசம் பண்ணாலே அது நன்மையும் இன்பமுமாயிருக்கிறது. எனக்கு தெரியாது, இதை சொல்லும்படி ஆவியில உணர்த்தப்படுறேன். இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துக்கு நீங்க வந்ததுனாலேயே பலருடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை செய்ய போகிறார். சில நன்மைகளை இங்க வந்ததுனாலேயே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா அது வசனம், அது கர்த்தருடைய வார்த்தை. ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. கண்களை மூடி இந்த இடத்துல ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே அசைவாடுகிறத உணர்ந்து எல்லாரும் கண்களை மூடி. உங்க பக்கத்துல ஒருத்தர், ஒரு ஆள் நிற்கிறத காட்டிலும் அவர் உங்க பக்கத்தில் இருக்கிறது உண்மை. தேங்க்யூ. பின்னால் வரைக்கும் கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா? தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாரும் கண்களை மூடி. சி மேஜர். வாய் திறந்து கொஞ்சம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்காவது கேட்கிற மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
அப்படியே ஆவியில் அப்படியே கரங்களை தட்டி ஆவியில ஆவியில இந்த தேவ பிரசன்னத்தை இடம் முழுவதையும் நிரம்பி இருக்கிறார். இடம் முழுவதையும் நிரம்பி இருக்கிற தேவ பிரசன்னம். துதி மகிமை உமக்கே செலுத்தும். தொடர்ந்து நீங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. உட்கார். Thank you, Lord Jesus. Thank you, Lord. Thank you. Thank you, Jesus. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 'எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இது போல ஞாயிற்றுக்கிழமை இத்தனை சபைகள் ஒன்றா சேர்ந்து ஆராதிக்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரியாய் இந்த திருப்பூர் பட்டணத்தில் இருக்கிற இந்த சவுத் இந்தியன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் நடத்தி கொண்டிருக்கிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். மேடையில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பரலோகம் உங்களை பார்த்து மகிழ்கிறது. பரலோகம் உங்களை பார்த்து களி கூறுகிறது. இது விளையாட்டு இல்லை. இது அவ்வளவு ஈஸியும் கிடையாது. ஒருமித்து ஒரு இடத்துல வாசம் பண்றதுன்னு சொல்லல, ஒருமித்து வாசம். ஒரு இடத்துல வாசம் பண்றது யாருனாலும் இருக்கலாம். ஆனா ஒருமனப்பட்டு வாசம் பண்றது இருக்கு பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ள 2 பேரும் ஒன்னா வாசம் பண்ண முடியுங்க. ஒரே வீட்டுக்குள்ள 2 பேருங்க, புருஷன் மனைவி 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஒரே கட்டடத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. பல வருஷமா இருக்கிறாங்க. ஆனா மனசு ஒண்ணு சேரவே இல்லை. யாருக்கோ கர்த்தர் பேசுறாரு. வீட்டுக்குள்ள ஒண்ணா இருக்கிறாங்களே தவிர மனசுல ஒண்ணா இல்லை. இந்த காலங்களில் கர்த்தர் சொல்றாரு, இவ்வளவு பேரை நான் ஒரு மனமா ஒரு இடத்துக்கு கொண்டு வருவேன்னா உன் குடும்பத்துல உங்க 2 பேரையும் ஒரு மனப்பட வைக்க உங்க குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். இந்த ஒரு மனம் மட்டும் வந்துருச்சு. அது மட்டும்தாங்க பிசாசுக்கு பயங்கர எரிச்சல், பிசாசுக்கு பயங்கர வெறுப்பு. ஒருமனப்படப்பட வேற என்னன்னாலும் பண்ணு, ஒருமனப்பட்டுறாரு. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, 2 விசுவாசிகள், 2 ஊழியக்காரர்கள், 2 தேவனுடைய பிள்ளைகள் ஒன்னா உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டாலே பிசாசு பிடிக்காதுன்றது.
வேற ஒண்ணும் செய்ய வேணாம், வேற ஒண்ணும் செய்ய வேணாம். 2 பேரும் உட்காந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டாலே பிடிக்காது. வீட்டுக்குள்ளேயே ஒண்ணா உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்ன முறைக்கிறீங்க? உட்காந்துருக்கு அப்படி ஆளனாங்க சண்டை போட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு. நான் சொல்றேன், இன்னையிலிருந்து உங்க குடும்பத்துக்குள்ளேயே கர்த்தர் ஒரு மனதை கட்டளையிடுகிறார், சபைக்குள்ள ஒரு மனதை கட்டளையிடுகிறார், ஸ்தாபனத்துக்குள்ள ஒரு மனதை கட்டளையிடுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், வருகிற நாள்ல இந்த ஸ்தாபனம் மட்டும் இல்லை, திருப்பூர்ல இருக்கிற அத்தனை ஸ்தாபனமும் அத்தனை சபையும் ஒரு மனமா ஒரு நேற்று ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி ஆராதிக்கிறதை பரலோகம் பார்க்க போகிறது, உங்க கண்ணு பார்க்க போகுது. கர்த்தர் அதை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஒரு எழுப்புதலின் துளிய கர்த்தர் இந்த திருப்பூர்ல இந்த சபைகளின் மூலமாக, இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக, இந்த போதகர்கள் மூலமாக, இந்த விசுவாசிகளாக உங்க மூலமா ஒரு சின்ன டிராப்ப கர்த்தர் இன்னைக்கு போடுற. நான் அவருடைய ஊழியக்காரனா நின்று தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போறேன், இது ஒரு மிகப்பெரிய எழுப்புதலின் ஒரு ஆரம்பமா கர்த்தர் இந்த நாள்ல உங்களை ஒன்று கூடி சேர்க்கிறார். கர்த்தர் சொல்கிறார், அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். கொடுக்கிறார், கட்டளையிடுகிறார். கட்டளையிடுறார் என்ன தெரியுமா? அது வராம போகவே முடியாது. ஜீவனும் ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில உங்க சபையில வராம போகவே முடியாது. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். திருப்பூர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்குது. எனக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற இந்த ஆராதனைக்கு நான் வந்து ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக, எனக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த எழுப்புதல் அப்படின்னா எனக்கும் ஒரு சின்ன பங்கை ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? மத்தேயு 11:28. மைக்கில் வாசி, நீங்க எல்லாம் உற்சாகமா வாசிக்கிறீங்க. தேங்க்யூ வெரி மச். இதே உற்சாகம் தனியா வாசிக்கும் போது இருக்கட்டும், ஆராதனையில் மாத்திரமல்ல, ஆனால் இங்கே வந்து மைக்கில் வாசிப்பாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். நல்லா கவனிங்க. நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். 2 வசனம் வாஸ்தவம். மத்தேயு 11:28, மத்தேயு 4:19. இந்த 2 வசனத்திலும் ஒரு வார்த்தை வருது, ஒரே வார்த்தை 2 வசனத்திலே வருது. அது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிச்சீங்களா? சத்தமா சொல்லுங்க. வாருங்கள், வாருங்கள். மத்தேயு 11:28 ஆண்டவர் 2 வாருங்கள் சொல்றது இயேசுதான் சொல்றார். 2 அழைப்பு, 2 அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். வாருங்கள். ஆனா 2க்கு வித்தியாசம் இருக்குது. 11:28 கர்த்தர் வாருங்கள் கூப்பிடும்போது என்னிடத்தில் வாருங்கள். 4:19 கர்த்தர் கூப்பிடும்போது என் பின்னே வாருங்கள். இயேசுவின் இடத்தில் வருவது வேறு, இயேசுவுக்கு பின்னே வருவது வேறு. மறுபடியும் சொல்றேன், இயேசுவின் இடத்தில் வருவது வேறு, இயேசுவுக்கு பின்னே வருவது வேறு. இயேசுவின் இடத்திலே இன்னும் வராம
யாராவது இந்த இடத்துல வந்திருந்தீங்கன்னா, புதுசா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இந்த ஆராதனையில கலந்துட்டு போகலான்னு வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நல்ல இயேசுவை இந்த காலை நேரத்தில் நான் அறிமுகப்படுத்துகிறேன். இவர்தான் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவர், இவர்தான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், இவர் ஒருவர் தான் உங்கள் பாவங்களை மன்னிக்கிற மெய்யான தெய்வம். இவர் ஒருவரால் தான் உங்களுக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும். இந்த உலகத்துல உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் வாழ்வையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதத்தையும் நல்ல குடும்ப உறவையும் தீர்க்காயுசையும் இந்த உலகத்துல கொடுத்து மரித்த பிறகு பரலோகத்தையும் நமக்கு கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த இயேசுவின் இடத்திலேயே வராம யாராவது இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு முதலாவது அந்த அழைப்பை கொடுக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நீங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில அனுபவிக்காத இளைப்பாறுதலை நான் உங்களுக்கு தருவேன். இதுவரைக்கும் உங்க மனசுல உங்க இருதயத்துல இதுவரைக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு இளைப்பாறுதல் உங்க இருதயத்துக்குள்ள வரும். இயேசுவின் இடத்தில் வராதவர்கள் இயேசுவின் இடத்தில் வாருங்கள். இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல மெஜாரிட்டி கிட்டத்தட்ட எல்லாரும் ஏற்கனவே இயேசுவின் இடத்தில் வந்தவர்கள். ஆமென், ஆமென். சந்தேகப்பட்ட ஆமென் சொல்ற மாதிரி இருக்கேன். ஏற்கனவே நான் இயேசு இடத்துல வந்துட்டேன்னு சொல்றவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு அழைப்பு. ஆமென் சொன்ன அத்தனை பேருக்கும் இன்னொரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். என்னிடத்துல வந்தது நல்லது, என்னிடத்துல வந்து பல வருஷம் ஆச்சு, என்னிடத்துல வந்து பல வருஷம் ஆச்சு, உனக்கு இன்னொரு அழைப்பு நான் கொடுக்க விரும்புறேன். அது என்ன அழைப்புனா, என் பின்னே வா. என்னிடத்தில் வருவது வேறு, என் பின்னே வருவது வேறு. என்னிடத்தில் வருகிற அனுபவம் வேற, எனக்கு பின்னால வருகிற அனுபவம் வேற. என்னிடத்துல வர்றதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ உதாரணத்துக்கு என்னிடத்துல வர்றீங்கன்னா, நான் இங்க நிற்கிறேன், நீங்க வர்றீங்க, உங்களுடைய ஜெப குறிப்பு ஏதாவது சொல்றீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி முடிச்சோடனே நீங்க என்ன செஞ்சிருவீங்க? போயிடுவீங்க, அப்படிதானே? நீங்க போகாம நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் போயிடுவேன். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். அதான் என்னது? என் இடத்துல வரும். எனக்கு பின்னால் வர்றதுல என்ன அர்த்தம் சொல்லுங்க? இப்ப முடிச்சோடனே தேடிக்கு போறேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? தேடிக்கு பாருங்க. நாளைக்கு காலையில தேனியில இருந்து மதுரைக்கு போறேன். நீங்க எல்லாரும் எங்க வரணும்? மதுரைக்கு வரணும். நாளை கழிச்சு திருநெல்வேலி போறேன். நீங்க எல்லாரும் திருநெல்வேலி வரணும். இதுதான் என்னது? எனக்கு பின்னாலேயே வர்றது. விளங்கிடுச்சா உங்களுக்கு? அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இயேசுவின் இடத்தில் வருவதற்கும் இயேசுவுக்கு பின்னால வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் இயேசுவுக்கு பின்னால் வருகிற ஒரு கூட்டத்தை இந்த இடத்துல எழுப்பும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இந்த இடத்துல கர்த்தர் அப்படி ஒரு கூட்டத்தை எழுப்ப விரும்புகிறார். ஆமென். இயேசுவின் இடத்தில் வந்தோம். அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு தந்தாரா? ஆமென் சொன்ன எல்லாருக்கும் தந்தாரா? இளைப்பாறுதல் தந்தாரா? சமாதானம் தந்தாரா? இளைப்பாறுதல்னா சமாதானம், நிம்மதி தந்தாரா? தந்தாரா? இப்ப அது இருக்கா? இப்ப அது இருக்கா?
அப்படின்னா 198% மக்கள் கிட்ட, இயேசுவின் இடத்தில் வந்தவர்கள் கிட்ட, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறவங்க கிட்ட PA சிஸ்டம் இஸ் நாட் வொர்க்கிங். மைக்கு தான் பிரச்சனையா? மைக் பிரச்சனையா? ஜீசஸ். ஓகே, விசிலிங் வராமல் பார்த்துக்கோ. கேட்குதா எல்லாருக்கும் பின்னால? ஓகே, ரைட். தேங்க்யூ ஜீசஸ். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்றீங்கன்னு தான் தெரியல. இயேசுவின் இடத்தில் வந்தபோது நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தார். வசனத்தின்படி இளைப்பாறுதலை கொடுத்தாரா? இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப அது இருக்கா? எங்கேயோ தொலைச்சிட்டோம். சமாதானத்தை எங்கேயோ தொலைச்சிட்டோம். ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரியவர்கள் அந்த இளைப்பாறுதலை உண்மையில உள்ள அனுபவிக்கிறோமா அப்படின்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க். இன்னும் கண்ணீர், இன்னும் வேதனை, இன்னும் துன்பம், இன்னும் தொல்லை, இன்னும் கஷ்டம், இன்னும் பாடு. ஐயா ஜெபம் பண்ணுங்க, அக்கா ஜெபம் பண்ணுங்க, அவர் ஜெபம் பண்ணுங்க, இவர் ஜெபம் பண்ணுங்க. கேட்கிறது யாருங்க? ரட்சிக்கப்பட்ட, பல வருஷம் ஆன, சர்ச்சுக்கு போகிற, கர்த்தரை ஆராதிக்கிற, அபிஷேகம் பெற்ற, அந்நிய பாஷை பேசுற விசுவாசி. இப்ப கேள்வி, இயேசுவின் இடத்தில் வந்தவர்களுக்கு ஏன் இளைப்பாறுதல் இல்லாம போச்சு? இயேசுவின் இடத்தில் வந்தவர்களுக்கு ஏன் சமாதானம் இல்லாம போச்சு? பதில் சொல்லவா வேண்டாமா? சொல்லுங்க பிரதர், பதில் சொல்லவா வேண்டாமா? பதில் சொல்லட்டுமா? நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாதான் சொல்லுவேன். சொல்லவா? சொல்றேன். ஆனா இப்ப இல்ல, இப்ப சொல்ல மாட்டேன். இந்த பிரசங்கத்தினுடைய முடிவில் சொல்றேன். கட்டாயம் சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னால பிரசங்கத்தை நல்லா கவனிங்க. வழங்குச்சா உங்களுக்கு? நான் முக்கியப்படுத்த விரும்புறது என்னன்னா, இயேசுவுக்கு பின்னே வருகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த நாட்கள்ல திருச்சபையில எழுப்ப விரும்புகிறார். திருப்பூர்ல எழுப்ப விரும்புகிறார். இந்த இடத்துல கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். இயேசுவுக்கு பின்னால வர்றதுனா என்ன அர்த்தம் பாஸ்டர்? அதைத்தான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதை சொல்லி முடிக்க போறேன். முடிவில் நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். இப்போ மத்தேயு 4:19 ஆண்டவர் சொன்னார். 18 இருந்து வாசிங்க. மத்தேயு 4:18. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை இயேசு கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே ஒரு வருஷம் கழிச்சு என்னங்க போட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க. உடனே. எல்லாரும் சொல்லுங்க. உடனே
அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கடலை விட்டு, படகை விட்டு, மீனை விட்டு, வேலையை விட்டு, தங்கள் வாழ்வாதாரத்தை விட்டு, இதுவரை அவர்களுக்கு வாழ்க்கையை நடத்துவதற்கு உதவியாயிருந்த அந்த பணியை, அந்த தொழிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இவ்விதமாய் அவருக்கு பின்னால போன பொழுது, இயேசு அவர்களை கூப்பிட்ட பொழுது, நம்மை போலவே அவர் சரீர வடிவத்தில் இருந்தார். நம்மை போலவே அவர் நம்மளை போலவே சரீரத்தில் இருந்தார். அவருக்கு 2 கண்ணு, 2 காது, மூக்கு, வாய், கை, கால் எல்லாம் இருந்துச்சு. சரீர வடிவத்தில் இருந்ததுனால அவர்களை பார்த்து கூப்பிட்ட பொழுது, இயேசு அவர்களை பார்த்து கூப்பிட்ட பொழுது, அவர்கள் எல்லாரும் யாரையெல்லாம் கூப்பிட்டாரோ அவர்கள் அத்தனை பேரும் அவருக்கு பின்னாலேயே போயிட்டாங்க. இவர் யாரு? அவரை கொஞ்சம் உட்கார வைக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறீங்க? இன்னைக்கு உண்மையிலே விரும்புறீங்களா? உண்மையிலே விரும்புறீங்களா? அப்ப நீங்க ஒன்று செய்வீங்களா? எல்லாரும் ஒன்று செய்வீங்களா? பிரசங்கம் முடிகிற வரைக்கும், நல்லா கவனிங்க, பிரசங்கம் முடிகிற வரைக்கும் உங்க கண்ணு பிரசங்கியாரையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். யாரை பார்க்கணும்? இடியே விழுந்தாலும் சரி, அது பாட்டுக்கு விழுந்துட்டு போகுது. நமக்கு பெந்தைக்கோஸ்தே ஆளுகளுக்கு மட்டும் என்ன பிரச்சனை தெரியுமா? பிரசங்கம் நடக்கும்போது ஒரு பள்ளி கூட இப்படி போயிடக்கூடாது. எதை விட்டுருவாங்க? பிரசங்கத்தை விட்டுட்டு, பிரசங்கியாரை விட்டுட்டு எதை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க? இந்த பள்ளி எங்கிருந்து வருகிறது, இது எங்கே போகிறது, இது பரலோகம் போகுமா, நரகத்துக்கு போகுமா? மதுரை பாஷையில் சொன்னேன்னா உருப்படவே மாட்டோம். இது இங்கே மட்டும் இல்லை, இப்போ மட்டும் இல்லை, எப்போனாலும் சரி, பிரசங்கம் முடிகிற வரைக்கும் உங்கள் கண்ணு பிரசங்கியாரையே பார்த்துக்கிட்டு இருந்தா தான் கவனம் பிரசங்கத்தின் மேலே இருக்கும். சின்ன பிள்ளைகள் நடக்கலாம், போகலாம், வரலாம், இங்கே ஊழியர்கள் கூட நடக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு மனமாக செய்கிற ஒரு பெரிய வேலை. இங்கே நிறைய விஷயங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும், நிறைய காரியங்களை செய்யணும். யாரும் எந்திரிச்சிடக்கூடாது. இங்கே யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சிட்டா பிரசங்கத்தை விட்டு அவர் எங்கே போகிறாரு, யாரை பார்க்குறாரு, யாரையும் பார்த்துட்டு போகிறாரு. உங்களுக்கு என்ன? உங்களை கூப்பிட்டாரா? சின்ன பிள்ளை நடந்தாலும் சரி, பெரிய ஆள் நடந்தாலும் சரி, கண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பக்கூடாது. முடிகிற வரைக்கும் கண்ணு என்னையத்தான் பார்க்கணும், பிரசங்கியாரைத்தான் பார்க்கணும். அடுத்த வாரம் உங்கள் சர்ச்சிலையும் இதே தான் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் இதை ஃபாலோ பண்ணுங்க, கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிச்சிருவார். ஏன்னா உங்களை வாஞ்சையை பார்த்து, தாகத்தை பார்த்து, இதெல்லாம் நம்ம சைடில் நம்ம செய்ய வேண்டிய காரியம். கண்ணு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பக்கூடாது. நான் இங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பினா நான் இந்த இந்த கேமராவை பார்த்தா பேச உங்களையில தான் பார்க்கணும். நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் அங்கிட்டு பார்த்தா எப்படி? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, விளங்குதா? இது விளங்கிடுச்சுன்னா நீங்கள் விளங்கிடுவீங்க. நீங்கள் விளங்கிடுவீங்க, உங்கள் குடும்பம் விளங்கும், உங்கள் சந்ததி விளங்கும், உங்கள் தொழில் விளங்கும். பாருங்க, உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்குள்ள என் பிரசங்கம் அது போயிடுது பாருங்க. என்ன சொன்னேன்? இயேசு அன்றைக்கு ஜனங்களை பார்த்து என் பின்னால வாங்கன்னு கூப்பிடும் பொழுது, இயேசு நம்மை போலவே சரீர வடிவத்தில் இருந்தார். சரீர வடிவத்தில் இருந்ததுனால அவருக்கு பின்னால போறது ரொம்ப ஈஸி. அவர் கப்பர்நகூமுக்கு போனா இவங்களும் கப்பர்நகூமுக்கு போனாங்க. அவர் கடற்கரைக்கு போனா இவங்களும் கடற்கரைக்கு போனாங்க. அவர் கடல் தோட்டத்துக்கு போனா இவங்களும் பின்னாலேயே கடல் தோட்டத்துக்கு போனாங்க. அன்னைக்கு இயேசுவுக்கு பின்னால போறது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா இயேசு நம்மை போல சரீர வடிவத்தில் இருந்தார். இன்னைக்கு இப்போ இயேசுவுக்கு பின்னால போறதுக்கு இயேசு என்ன வடிவத்தில் இருக்கிறார்?
ஆவியா இருக்கிறார் அப்படின்னா பரிசுத்தாவியானவர் ஆவியா தானே இருக்கிறார். வெரி குட். இயேசு மாம்சத்துல வர்றதுக்கு முன்னால என்ன வடிவத்தில் இருந்தார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். இப்போ மாம்சத்துல வர்றதுக்கு முன்னால வார்த்தையா இருந்தார். மாம்சத்துல வந்தார், 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தார், கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த சரீரத்தோடு பரலோகத்தில் போய் 2000 ஆண்டுகளாக பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து 24 மணி நேரமும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்ப அந்த உயிர் தெழுந்த சரீரத்தோடு அங்க இருக்கிறார். இங்க என்ன வடிவத்தில் இருக்கிறார்? 1 யோவான் 1:1 உயிர் தெழுந்த பிறகு அவரை குறித்து எழுதுகிற வார்த்தை. உயிர் தெழுந்த பிறகு யோவான், அதே யோவான் சுவிசேஷத்தை எழுதின அதே யோவான் எழுதுறார். 1 யோவான் 1:1 இயேசுவை குறித்து அங்க எழுதும் போது என்ன எழுதுறார் பாருங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து. ஜீவ யாரை பற்றி எழுதுறார்? இயேசுவை பற்றி எழுதும்போது, உயிர் தெழுந்த இயேசுவை பற்றி எழுதும்போது, உயிர் தெழுந்த பிறகு எழுதும் பொழுதும் அவரை குறித்து என்ன எழுதுறாங்க? இயேசு வார்த்தையாயிருக்கிறார். அப்போ இயேசுவையும் வார்த்தையையும் பிரிக்க முடியாது. வார்த்தையை கனப்படுத்துகிறவர்கள் இயேசுவை கனப்படுத்துகிறார்கள், வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவர்கள் இயேசுவுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள், வார்த்தையை நேசிக்கிறவர்கள் இயேசுவை நேசிக்கிறார்கள், வார்த்தைக்கு பின்னால போகிறவர்கள் இயேசுவுக்கு பின்னால் போகிறார்கள். அப்ப இயேசுவுக்கு பின்னால போறதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ வார்த்தைக்கு பின்னால போறதுன்னு அர்த்தம். வார்த்தைக்கு பின்னால போறதுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஈஸியா போச்சே. இயேசுக்கு பின்னால போறதுன்னா என்ன? வார்த்தைக்கு பின்னால. வார்த்தைக்கு பின்னால போறதுன்னா என்ன? இயேசுக்கு பின்னால. அது தெரியும்பா. வார்த்தைக்கு பின்னால போறதுன்னா என்ன? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். இந்த கால நேரத்தில் கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவரிடத்தில் வந்திருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுதான் என் ஆண்டவர், இயேசுதான் என் தெய்வம் என்று இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வார்த்தைக்கு பின்னால் வா, வார்த்தைக்கு பின்னால் வா. நீ இயேசுவின் இடத்தில் வந்தது நல்லது, இயேசுவின் இடத்திலே வந்து உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தது நல்லது. அதிலேயே உன்னுடைய வாழ்க்கை கடந்து போய்விட்டது, அதிலேயே உன்னுடைய வாழ்க்கையில நீ திருப்தி அடைந்து விட்டாய். உனக்கு ஒரு அடுத்த அழைப்பு இருக்கிறது என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய். அடுத்த அழைப்பு இருக்கிறது என்பதை சிலர் அறிந்தும் அதற்கு ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த ஒரு மனமாய் கூடியிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் இந்த திருப்பூர் பட்டணத்தில் இருக்கிற சபையை பார்த்து கூப்பிடுகிறார். வார்த்தைக்கு பின்னால் வா, வார்த்தைக்கு பின்னால் ஓடி வா. வார்த்தைக்கு பின்னால போறதுனா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டே போவது. இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதலை குறித்து தான் சில காரியங்களை வேகமாக உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியில் அந்த கேள்விக்கு பதிலை சொல்லி நான் முடிக்க போகிறேன். எடுத்து வாசிப்போம் வேகமாக. மார்க் எழுதின சுவிசேஷம்
மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க்கு 10:17 வாசிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில், நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. வசனம் வாசிக்கும் பொழுது வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. வாசிங்க. ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். ரைட். இவன் கீழ்ப்படிந்தவனா கீழ்ப்படியாதவனா? இவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவனா கீழ்ப்படியாதவனா? சொல்லுங்க. எனக்கு 2 சத்தமும் கேட்குது. 2 சத்தமும் கேட்குது. வம்பே வேணாம். இவன் கீழ்ப்படிந்தவன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சும்மா கை தூக்குங்க. கீழ்ப்படிஞ்சவன் அப்படின்னா சும்மா கை தூக்குங்க. 1 2 3 4 5. சரி, கையை கிளம்பு. இவன் கீழ்ப்படியாதவன் அப்படின்றவன் கை தூக்குங்க. 1 2 3 4. கையை கிளம்பு. 2க்குமே கை தூக்காதவன் கை தூக்குங்க. உங்களை தான் பார்க்கணும். ஏன்னா நீங்க தான் திருப்பூர்லேயே ஞானிகள், விவரமானவர்கள். இது என்னத்துக்கு வில்லங்கம், வம்பு நமக்கு தெரியல. எப்படி இவர் சொல்லுவாரு? கை தூக்கி நம்ம என்ன செய்ய வேண்டாம்? ஞானிகள். ஆனா ஞானிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. சரி, இப்போ கேள்வி. இப்ப நம்ம வாஸ்த வரைக்கும் கீழ்ப்படிஞ்சவனா கீழ்ப்படியாதவன்? இப்ப வாஸ்த வரைக்கும் சொல்லுங்க. சரி, நீ நல்லா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரியா? இப்ப வாஸ்த வரைக்கும் இவன் யாரு? சரி, இப்ப தொடர்ந்து வாசி. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அதான் சப்ஜெக்ட், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் அதான். என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். இப்ப சொல்லுங்க, இவன் கீழ்ப்படிந்தவனா கீழ்ப்படியாதவனா? என்னங்க ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலதான் கீழ்ப்படிஞ்சவன் நீங்க. திருப்பூர்ல இப்படித்தான் பிளேட்டை மாத்திருவீங்களா? ஒரு நிமிஷத்துக்கு முன்னால கீழ்ப்படிஞ்சவன் நீங்களே, டக்குன்னு மாத்திட்டீங்களே. மறுபடி கேட்கிறேன், இவன் கீழ்ப்படிஞ்சவனா கீழ்ப்படியாதவனா? என்னங்க நான் சொல்றேன், இவன் கீழ்ப்படிந்தவனா கீழ்ப்படியாதவனா? இவன் யாருன்னா, கீழ்ப்படிந்தவன் கீழ்ப்படியாதவன். ஐயாவுக்கு எதெல்லாம் வசதியா இருந்துச்சோ, ஐயாவுக்கு எதெல்லாம் கஷ்டம் இல்லாம இருந்துச்சோ, ஐயாவுக்கு எதெல்லாம் ரிஸ்க் இல்லாம இருந்துச்சோ, அதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தவர். எது மனசுக்கு ஒட்டலையோ, எது இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சிச்சோ, எதை இவரால செய்ய முடியாதுன்னு நினைச்சாரோ, அதுக்கெல்லாம் கீழ்ப்படியாதவர்.
அரைகுறை கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். Half obedience is disobedience. இவர் சில காரியங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு காரணமே என்ன சொல்றாருன்னா, நான் தான் அதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறேன்ல, நான் தான் சர்ச்சுக்கெல்லாம் போறேன்ல, நான் தான் ஜெபம்லாம் பண்றேன்ல, நான் தான் காணிக்கையெல்லாம் கொடுக்கறேன்ல, நான் தான் அதெல்லாம் செய்யறேன்ல, கர்த்தருக்கு அதெல்லாம் தெரியும்ல. தெரியும் பிரதர், ஆனா இத செஞ்சியா? இயேசுவுக்கு பின்னால ஒருத்தன் வரணும்னு தீர்மானம் எடுத்துட்டா அவங்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் முழுமையான கீழ்ப்படிதல். God expects a total obedience. ரட்சிக்கப்பட்டு பல வருடமாகியும் கர்த்தர் பல முறை உன்னோடு பேசியும் பல காரியங்களை உன்னோடு பேசியும் அதை அல்ல தட்டிவிட்டு, நான் தான் இதை செய்யறேன்ல, நான் தான் அதை செய்யறேன்ல, நான் தான் அப்படி பண்றேன்ல என்று உனக்கு நீயே சமாதானம் பண்ணி கொண்டிருப்பாயானால் தேவனுடைய பார்வையில கீழ்ப்படியாமல் இருக்கிறாய். கர்த்தர் உன்னோடு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது உனக்கு தெரியும். கர்த்தர் உன்னை என்ன செய்ய உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு விசுவாசிக்கு தெரியும். ஆனா உனக்கு நீயே சமாதானம் சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி விரும்புகிறார். ஆவிக்குரிய காதுகளையும் திறக்கும்படி விரும்புகிறார். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது முழுமையான கீழ்ப்படிதல். பழைய ஏற்பாட்டில் சவுல் ராஜா கிட்ட ஆண்டவர் சொன்னார், அமலேக்கியர்கள் எல்லாரையும் கொல்லணும் சொன்னாரா சொல்லலையா? கொன்னானா கொல்லலையா? சொல்லுங்க, கொன்னானா கொல்லலையா? கரெக்டான பதில் என்னன்னா, கொன்னா. விளங்குதா உங்களுக்கு? அதான் கரெக்டான பதில். கொல்லலன்னு சொல்ல முடியாது. கொன்னா கொல்லல, செஞ்சா செய்யல, கீழ்ப்படிஞ்சா கீழ்ப்படியல. நான் சொல்றேன், அவருடைய ஊழியக்காரன் நின்று தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்திய தேசத்துல ஒரு மாபெரும் எழுப்புதல கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த எழுப்புதலின் நாட்கள்ல நான் சொல்லட்டுமா, இங்க இருக்கிறதுல ஒரு கூட்டத்தை முழுமையாய் கீழ்ப்படுகிற ஒரு கூட்டத்தை, அறகுறையா இல்ல, அறகுறையா இல்ல, முழுமையாய் கீழ்ப்படுகிற ஒரு கூட்டத்தை இந்த இடத்திலிருந்து கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எழுப்ப போகிறார். பரலோகம் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவ தூதர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இருந்து கர்த்தர் எழுப்புகிறார். முழுமையுமா, டோட்டலா, கம்ப்ளீட்டா தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற, தங்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை 100% ஒப்பு கொடுக்கிற, நீர் என்ன சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்ன சொன்னாலும் நான் அதற்கு கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறேன். இதுதான் கர்த்தருக்கு பின்னால் செல்லுகிற அனுபவம். நமக்கு வசதியா இருக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போகிற கோழைகளாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கல. எவ்வளவு கிரயம் கொடுக்க வேண்டியது வந்தாலும், எவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியது வந்தாலும், எவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டியது வந்தாலும், கர்த்தர் அதை சொல்றாருன்னா நான் அதை செய்ய ஆயத்தமா. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க, பாஸ்டர் நான் அப்படி செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றோம்? கையை தூக்கி காமிங்க, கையை தூக்கி காமிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். உங்களுக்கான பரலோகம் அதை பார்க்கிறது.
பரலோகம் அதை பார்க்குது. கையை தூக்குங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். அதுக்கு என்ன கிரயம் கொடுத்தாலும் என்ன வந்தாலும் ஐ ஆம் ரெடி லார்ட். நான் 100% என்னை அர்ப்பணிக்கிறேன். பிதாவே, இந்த கரங்களை நீர் பார்க்கிறேன், இந்த கரங்களை நீர் பார்க்கிறேன். இவர்கள் 100% அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. அறகுறையா இல்லை, 50% இல்லை, 60% இல்லை. நீர் சொன்னீர் என்பதை அவர்கள் விசுவாசித்தாங்கன்னா அதை அப்படியே கேட்க 100% கேட்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபைதாரும். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை உலகமே பின்னால், glory சிலுவை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57, 58. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57, 58. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். அதான் சப்ஜெக்ட். நம்ம சப்ஜெக்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீர் எங்கே போனாலும் உங்களுக்கு பின்னால வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்குள் குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஏங்க, ஒருத்தன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பின்னாலேயே நான் என்ன செய்யறேன், வர்றேன்னா என்ன சொல்லணும்? ஒன்று வான்னு சொல்லணும், இல்லைன்னா ரெண்டும் சொல்லாம சம்பந்தமே இல்லாம அவன் சொன்னதுக்கும் இவர் சொல்றதுக்கும் என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லாம ஒரு பதில இயேசு சொல்ற மாதிரி நமக்கு தெரியும். ஒரு வார்த்தை கூட இயேசுநாதர் சம்பந்தம் இல்லாம என்ன செய்ய மாட்டார். நம்ம பேசுவோம் நிறையா, சம்பந்தம் இல்லாம நிறைய பேசுவோம். இயேசு அப்படி என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். இவர் கூப்பிடாமலே ஒருத்தன் ஆஜராகிறான். அவனே வந்து சொல்றான், ஆண்டவரே, நீர் எங்க போனாலும் உங்களுக்கு பின்னால நான் என்ன செய்யறேன். இவன் என்ன சொன்னான்னு மற்றவங்கெல்லாம் கேட்டாங்க. இயேசு மாத்திரம்தான் இவன் எதுக்கு சொல்றான்னு பார்த்தார். ரொம்ப முக்கியம். நாம் என்ன செய்கிறோம் என்பதை விட எதுக்கு செய்கிறோன்றது ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? நீங்க எல்லாரும் பாட்டு பாடுனீங்க தானே? நீங்க என்ன பாட்டு பாடுனீங்கன்றத பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்க. ஆனா இங்க நாம் அறியாத ஒருவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் பாருங்க. அவர் மட்டும் இந்த பிள்ளை எதுக்கு பாடுதுன்னு பார்த்தார். நீங்க எதுக்குமா பாடுனீங்க பிரதர்? நீங்க எதுக்கு பாடுனீங்க? ரொம்ப தப்பான கேள்வி கேட்டனோ? இதுவரைக்கும் யோசிக்காத கேள்வி கேட்டனோ? எதுக்குமா பாடுனீங்க?
வீட்டில் போய் யோசித்து பதில் சொல்றீங்களா? நீங்க எதுக்கு பாடுனீங்கன்னு நான் சொல்லட்டுமா எதுக்கு பாடுனீங்கன்னு? பக்கத்தில் இருந்தவங்க பாடினாங்க, நாங்களும் பாடினோம். பாஸ்டர் எங்களை பாட சொன்னாரு, நாங்களும் என்ன செஞ்சோம்? பார்த்தீங்களா? எதுக்கு பாடுறோம்னே தெரியாம ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நீங்க என்ன பாடுறீங்கன்னு பக்கத்தில் இருக்கவங்க பார்ப்பாங்க, ஆனா எதுக்கு பாடுறீங்கன்னு கர்த்தர் பார்க்கிறார். எதுக்கு பாடணும்னு நான் சொல்றேன். எதுக்கு பாடணும்னா அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பு என்னை பாட வைக்குது. அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பு என்னை ஆராதிக்க வைக்குது. நான் சொல்லட்டுமா இப்போ நான் இங்க நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, நான் என்ன பிரசங்கம் பண்றேன்றதை தான் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன பேசுறேன் நீங்க கேட்குறீங்க. ஆனா இங்க என் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நான் என்ன பேசுறேன்றது அவருக்கு முக்கியம் இல்லை, இவன் எதுக்கு பிரசங்கம் பண்றான்றதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என்னுடைய உள் நோக்கம் என்னன்றதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் பேசுறது சரியா இருக்கலாம், ஒரு நோக்கம் தப்பா இருந்தா நான் பேசின 1.5 மணி நேரம் பிரசங்கம் வீண். Why we do what we do? நான் எவ்வளவு காணிக்க கொடுக்கிறேன்றத ஒருவேளை பக்கத்துல இருக்கவங்க பார்க்கலாம், ஆனா கர்த்தர் எதுக்கு காணிக்க கொடுக்கிறேன்றத பார்க்கிறார். நான் ஏன் அதை செய்றேன், எதுக்கு செய்றேன்? உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். இவன் என்ன சொன்னான்றத சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க. இயேசு மாத்திரம் தான் இவன் எதுக்கு சொல்றான்றத கவனிச்சார். இவனை இதுக்கு முன்னால எங்கேயோ பார்த்திருக்கிற, இவனை எங்க பார்த்தாருன்னு எனக்கு ஒரு கற்பனை. இவனை எங்க பார்த்தாருன்னா அந்த 5 அப்பம் 2 மீன் அற்புதம் பண்ணி பல்லாயிரங்களுக்கு கொடுத்தாரு பாருங்க. அன்னைக்கு பந்தியில ஆளா உட்காந்து சாப்பிட்டவன். வயிறு முட்டை சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சோடனே சுத்தி முத்தி பார்த்தான், ஒரு முடிவுக்கு வந்துட்டான். பேசாம இவர் பின்னால போயிட்டோம்னா, இவர் பெட்டியை தூக்கிட்டே பின்னால போயிட்டா வேலை செய்ய வேண்டியது இல்லை, உழைக்க வேண்டியது இல்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டியது இல்லை, பட்டினி இருக்க வேண்டியதும். உணர்ச்சி வசப்பட்டு கீழ்ப்படுகிறவர்கள் 1 வாரத்துக்கு கூட கீழ்ப்படிய மாட்டார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் என்ன தெரியுமா? அவருக்காக ஒரு காரியத்தில் கீழ்ப்படியணும்னு முடிவு பண்ணிட்டா ஜீவகாலம் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் எத்தனை தடவை உணர்ச்சி வசப்பட்டு ஜெபம் பண்ணியிருக்கோம். ஜெபத்தை பற்றி ஒரு பிரசங்கத்தை கேட்டா உணர்ச்சி வசப்பட்டு எவ்வளவு நாள் ஜெபம் ஓடும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறத பற்றி கேட்டா எவ்வளவு நாள் ஓடுது. உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானங்களை எடுக்கிறோமே. ஜனவரி 1ஆம் தேதி எவ்வளவு நாளைக்கு? அப்படியே விட்டுறது. எத்தனை காரியங்களை விட்டுட்டோம், எத்தனை தெய்வீக காரியங்களை ஆரம்பிச்சு இடையில விட்டுட்டோம். கர்த்தருக்கு பின்னால வர விரும்புகிறவர்கள், கர்த்தர் சொல்றாரு எனக்கு பின்னால வரணும்னு நீ தீர்மானம் எடுத்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய உன்னை ஒப்பு கொடுத்துட்டேனா சாகிற வரைக்கும் அதை விடாத. எத்தனை பிரச்சனை வரலாம், எத்தனை எதிர்ப்புகள் வரலாம், எத்தனை தோல்விகள் வரலாம், என்ன வந்தாலும் நீ சொல்லு, திரும்பி பார்க்க மாட்டே, திரும்பி பார்க்க மாட்டே, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டே, திரும்பி பார்க்க மாட்டே, சிலுவை
முதல் கீழ்ப்படிதல் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் கீழ்ப்படிதல் என்ன கீழ்ப்படிதல்? எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் செலவு வைக்கணும் சொல்லிட்டு வந்திருக்கேன். முதல் கீழ்ப்படிதல் முழுமையான கீழ்ப்படிதல். எல்லாரும் சொல்லுங்க, என்ன கீழ்ப்படிதல்? இயேசுவுக்கு பின்னால வரணும்னு நினைச்சிட்டீங்கன்னா கர்த்தருக்கு 100% கீழ்ப்படியணும். நம்பர் 2, இரண்டாவது கீழ்ப்படிதல் என்ன கீழ்ப்படிதல் தெரியுமா? ஜீவகால கீழ்ப்படிதல். அப்படின்னா என்ன? சாகிற வரைக்கும் கீழ்ப்படியணும். ஒரு காரியத்தை நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டேன்னா சாகிற வரைக்கும் கீழ்ப்படிய போறேன். இப்ப சொல்லுங்க, முதல் கீழ்ப்படிதல் என்னது? இரண்டாவது கீழ்ப்படிதல் என்னது? சரி, இப்போ அடுத்த வசனத்தை வாசி. அடுத்த வசனம். வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதே சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்ட் இன்னும் மாறவே இல்லை. எனக்கு பின்னால வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன். அதே சப்ஜெக்ட் தான். ஆனால் உங்களுக்கு பின்னால வருவேன். சப்ஜெக்ட் மாறல. வாசிங்க. ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுபவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். 2 நபர்கள், ஆனா ஒரே மாதிரியான ஆட்கள். 2 நபர்கள், ஒரே கேட்டகரி. இவங்க 2 பேர்